ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்ரெட் டு கெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் ஆர்டர் நம்ம எக்ஸ்போர்ட் ஆர்டர் நமக்கு கிடைக்கிறதுக்கான ரகசியம் என்ன, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லைங்க, வெரி சிம்பிள். ஸோ அது என்னென்னா, இஸ் இன் ஃபிக்ஸிங் ப்ரைஸ். ரியல் சீக்ரெட் இஸ் இன் ஃபிக்ஸிங் ப்ரைஸ். நீங்கள் என்ன விலை நிர்ணயம் பண்ணுறீங்களோ அந்த காம்படிட்டிவ் ப்ரைஸ் தான் சிம்பிள் சீக்ரெட் டு கெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர். ஸோ வேறு ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இதில் கிடையாது. ஓகே, ஸோ ரியல் சீக்ரெட் இஸ் இன் ஃபிக்ஸிங் ப்ரைஸ். ஸோ நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணுறதுல தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. ஸோ இங்கே நான் டூஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டூஸில் செட் மினிமம் ப்ராஃபிட் மார்ஜின் 5% to 10% ஒன்லி. ஸோ அப்படின்னா என்ன, நீங்கள் உங்களுடைய லாபத்தை மினிமமாக வச்சுக்கிடணும். ஸோ 5 to 10% வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% ரொம்ப அதிகம்தான். ஸோ 5%க்கு மேலே போனாலே என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் 5%க்கு மேலே வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நான் இதில் போட்டிருக்கேன், மினிமமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் மார்ஜின் என்னென்னா 5 to 10% வச்சா தான் மச் பெட்டர். ஸோ இது ஏன் அப்படின்னா 5% தான் வைக்கணும். ஸோ 5 to 10% ஏன் இவ்வளோ கம்மியான ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு வைக்கணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இம்போர்ட்டர் நிறைய பேர்த்திட்ட பேசிக்கிட்டு இருப்பார், நிறைய எக்ஸ்போர்ட்டர்கிட்ட விலை கேட்டுட்டு இருப்பார். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து விலை கேட்பார். அவர் ஜஸ்ட் ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மக்கிட்ட மட்டும் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட மட்டும் விலை கேட்க போகிறது கிடையாது. அவர் பக்கத்து கண்ட்ரியான பாகிஸ்தான்லேயும் கேட்பார், பக்கத்து கண்ட்ரி பங்களாதேஷ்லேயும் கேட்பார். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எங்கே விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எங்கே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் அந்த ஆர்டர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். ஸோ நான் நிறைய, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி ராங்காக கைடன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஷர்ட்டை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் ஒரு 5000 ரூபாய்க்கு விற்றுடலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட்டு ஒரு 200 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்டை வாங்கி ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒரு 2000 ரூபாய்க்கு விற்றுடலாம், 200 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்றுடலாம் அப்படின்னு ராங்காக நிறையா பேர் கைட் பண்ணுறாங்க. இது ஒரு சரியான வழிமுறை கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் லாபத்துக்கெலாம் எக்ஸ்போர்ட்டருக்கு இம்போர்ட்டருக்கு நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்ப முடியாது. ஏன்னா இம்போர்ட்டர்ஸ்லாம் கிளியராக இருக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் வேர்ல்டு சுருங்கிடுச்சு. ஸோ ஃபாரினில் இருக்கிறவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த இம்போர்ட்டர் எல்லா இடத்துலையுமே இன்டர்நெட்டில் இந்தியா மார்ட்டில் போய் பார்ப்பார், எக்ஸ்போர்ட்டர் இந்தியாவில் போய் பார்ப்பார். இந்த மாதிரி நிறைய B2B சைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அமேசானில் போய் ரேட்டு பார்ப்பார், அந்த ப்ராடக்ட்டுடைய ரேட் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அமேசானில் போய் பார்ப்பார். இந்த மாதிரி அவங்க இன்டர்நெட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்ம குளோபை சுருக்கிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அப்படி ஃபாரினில் போய் ஏமாற்றி அவர்கிட்ட ஒரு 2000 ரூபாய்க்குலாம் விற்ற முடியாது. இந்த மாதிரி ராங்கான கைடன்ஸ் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் வச்சோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டரே கிடைக்கவே செய்யாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் ஜஸ்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கலில் நம்ம எப்படி ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம மினிமம் ப்ராஃபிட் மார்ஜின் தான் நம்ம வைப்போம் லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா. அதே தான் ஃபாரின் பிஸ்னஸும்.
ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஃபாரின் பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இங்கே வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி அப்படியே ஒரு 5000 ரூபாய்க்கு விற்றுலாங்கிற அந்த கான்செப்ட் வந்து ராங்கானது. அதை வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்துட்டு ஆர்டரே கிடைக்காது. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், அதான் நான் டூஸில் போட்டிருக்கேன். செட் மினிமம் ப்ராஃபிட் மார்ஜின் 5 to 10% ஒன்லி. நீங்கள் 5% வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா மச் பெட்டர் உங்களுக்கு. ஸோ இங்கே நமக்கு ப்ராஃபிட் வந்து 5% கிடைச்சா கூட நமக்கு இன்சென்டிவ்னு சொல்லி சில ப்ராடக்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும். அது வந்து 2%, 3%, 7% இந்த மாதிரிலாம் இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணினீங்க அப்படின்னா. ஸோ அந்த இன்சென்டிவ்ஸை பற்றி நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டூஸில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா செட் மினிமம் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ 5 to 10% ப்ராஃபிட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மினிமம் வைக்கிறீங்களோ 5% வச்சிங்கன்னா மச் பெட்டர் உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது. இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸையும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களையும். அதே மாதிரி இந்தியாவிலையும் ஃபுல்லாக அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, இம்போர்ட்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாரின் அடுத்த நேஷன் பாகிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் சைனா, அப்புறம் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் எங்கே மினிமமாக இருக்குதோ அங்கே தான் போவாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த 100 ரூபாய்க்கு வாங்கி 6000 ரூபாய்க்கு விற்றுறலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டெல்லாம் வந்துட்டு போய் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஸோ அப்போ வந்து செட் மினிமம் ப்ராஃபிட் மார்ஜின் 5% to 10%. மினிமமாக 5% வச்சிங்கன்னா மச் பெட்டர், உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மெனி பையர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் அண்ட் க்ரோ யுவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி. ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 5% தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இதில் வந்து சக்சீட் பண்ணணும் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இவர்கிட்ட ஒரு 5%க்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் ஒரு பையர்கிட்ட வந்து ஒரு 5% எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு தேர்ட் கஸ்டமர், ஃபோர்த்து கஸ்டமர், ஃபிஃப்த்து கஸ்டமர். ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் பையர்ஸ் ஆர் மல்டிபிள் கஸ்டமர்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்துட்டு உங்களை கஸ்டமராக மாற்றி ரெகுலராக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர்ஸை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோவாக உங்களுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் மல்டிபிள் கஸ்டமர்ஸ். ஸோ நிறைய கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் கஸ்டமராக ஆக்கி வச்சுருக்கிறதுனால ஸ்லோவாக என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ரகசியம். ரியல் சீக்ரெட் இஸ் இன் ஃபிக்ஸிங் ப்ரைஸ். நீங்கள் என்ன விலை நிர்ணயம் செய்கிறீங்களோ அதில் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ரகசியம் அடங்கியிருக்குது. ஸோ டூஸ் செட் மினிமம் ப்ராஃபிட் மார்ஜின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மெனி பையர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் அண்ட் க்ரோ யுவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி. ஸோ அதுக்கு அடுத்தது டோன்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். என்ன செய்யக்கூடாது, இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்த்தோம், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா if you set more profit margin you won't get any order. நீங்கள் வந்து அந்த 10% மீறி போய் 15%, அதுக்கப்புறம் 20%, 25%, 50% லாபம் பார்க்க போகிறேன், இல்லாட்டினா 100% லாபம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா ஆர்டரே கிடைக்காது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். ஸோ யாராவது இம்போர்ட்டர் வந்து எதுவுமே தெரியாது, ஒரு நாலேஜே இல்லாதவர் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவரை தான் ஏமாற்ற முடியும், ஒரு நாலேஜே இல்லாத இம்போர்ட்டரை. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இம்போர்ட்டர் வந்து இப்போது வந்து இந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து இன்டர்நெட்டில் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. எங்கே என்ன விலைக்கு விற்கிது அப்படிங்கிற அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்டில் இருக்குது. அவர் வந்து உங்கள்கிட்ட மட்டும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இஃப் யூ செட் மோர் ப்ராஃபிட் மார்ஜின், நிறையா ஒரு 20%, 30% வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக என்ன செய்யாது அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆர்டரே கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் யூ ஸ்டாப் வித் ஒன் பையர் யூ வில் ஃபெயில். ஸோ அதே மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பையர் கிடச்சிதுன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஒரு பையரை வச்சு எப்படி செட்டில் ஆக முடியும்?
ஒரு கஸ்டமரை வச்சு எப்படி நம்ம வந்து செட்டில் ஆக முடியும்? இப்போ நம்ம இங்கே வந்து லோக்கலில் வந்து ஒரு கடை வச்சுருக்கோம், நம்ம ஒரு டீ கடை வச்சுருக்கோம். அந்த டீ கடையில் வந்து ஒரே ஒருத்தர் தான் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கிறாரு, இல்லை 2 பேர் தான் டெய்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரை வச்சு நம்ம கடையை ஓட்ட முடியுமா? அதே மாதிரி தான். ஸோ ஒரு பையர்லாம் கிடைச்ச உடனே நம்ம வந்து செட்டில் ஆகிட முடியாது. இஃப் யூ ஸ்டாப் வித் ஒன் பையர் யூ வில் ஃபெயில். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிபிள் பையர்ஸ், மல்டிபிள் கஸ்டமர்ஸை தேடிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்து நம்ம அனுப்பிட்டோமா ஒரு பையருக்கு, இப்போ அடுத்த பையரை தேட ஆரம்பிச்சிடணும். ஸோ ரைட், ஓகே, அடுத்த அவருக்கு அனுப்பணும், அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஆர்டர், நெக்ஸ்ட் ஆர்டர், நெக்ஸ்ட் ஆர்டர். இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் கஸ்டமர்ஸை நம்ம வந்து பிடிச்சாதான் எக்ஸ்போர்ட் ஆர்டர், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லையும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இது சிமிலர் டு த லோக்கல் பிஸ்னஸ் தான். நம்ம லோக்கலில் வந்து எப்படி வந்து நம்ம கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர தான் நமக்கு வந்து லாபம், நமக்கு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லையும் நிறைய பையர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். சில ராங்கான கைடன்ஸ் மாதிரி ஒரு பையர் 2 பையர் வந்த உடனே உனக்கு லைஃபே செட்டில்டு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பையர் வந்து ஒரு தடவை வாங்கலாம், 2 தடவை வாங்குவார். திடீர்னு அவருக்கே ஏதாவது ஆயிரும், அவர் வாங்காமல் போயிடுவார், அவங்க கம்பெனியில் வாங்காமல் போயிடலாம். ஸோ அதனால் ஒரு பையரை வச்சுலாம் நம்ம வந்து ஒன்றும் இங்கே வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நான் டோன்ஸில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ செட் மோர் ப்ராஃபிட் மார்ஜின், நிறைய லாபம் வச்சாலும் ஆர்டர் கிடைக்காது. அதே மாதிரி ஒரே ஒரு பையர் 2 பையரை நம்பி நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு நீங்கள் நினச்சாலும் கட்டாயமாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா வின் பண்ண முடியாது, யூ வில் ஃபெயில். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் சீக்ரெட்டு, ஸோ அப்போ வந்து ரகசியம் எங்கே இருக்குது அப்படின்னா விலை நிர்ணயம் செய்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி விலை நிர்ணயம் செஞ்சு நீங்கள் வந்து ஒரு 5% வச்சு நீங்கள் ஒரு ஆர்டரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பையர்னு நீங்கள் வந்து உங்கள் பையரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட்டாயமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 5%க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பையர்ஸ் நிறைய நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கீங்க படிப்படியாக. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு 2%, 5%ன்னு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன இன்சென்டிவ் கவர்மெண்ட் தருவாங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்து இப்போ மோர் பையர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மோர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரெகுலரா ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா உங்க பிசினஸ் வந்து ஸ்லோவா அப்படியே வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் ஏற்றுமதி தொழிலில் வந்துட்டு ஜெயிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் டு வின் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்.